இது என்னோட பர்சனல் கோச்சிங் கிளையண்ட்டோட ஸ்டோரி. இவர் ஆல்ரெடி 10 இயர்ஸ் மேரேஜ் லைஃப்பில் இருந்திருக்காரு. இப்போ ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடிலாம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் வந்து இவர் மேன்லியாக பிஹேவ் பண்ணல, மேஸ்குலனாக பிஹேவ் பண்ணுறவங்க ஃபீல் பண்ணி இவர்கிட்ட டைவர்ஸ் கேட்டு போயிட்டார். நியர்லி 1 மந்த். அதுக்கப்புறம் இவர் சேஸ் பண்ணி கெஞ்சி அழுது எல்லா சோலையும் முடிச்சுட்டாப்ல. அந்த பொண்ணுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் நம்ம சேனல் பார்த்து எல்லா மிஸ்டேக்ஸும் சரி பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப் பழையபடி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்கிட்ட வந்து பழையபடி ஃபோன் கன்சல்டேஷன் பண்ணி, ப்ரோ நான் பர்சனல் கோச்சிங் ஜாயின் பண்ணுவான்னு கேட்டார். நான் ஜாயின் பண்ணும்போதே சொன்னேன், இல்லை உங்கள் ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி உங்களோட ஓரளவு நல்ல இன்ட்ரெஸ்ட்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஸோ நான் சொல்கிறத மட்டும் பண்ணால் போதும், பழையபடியும் கொஞ்ச நாள் அவங்க லவ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். அவர் ஓகே தான் சொன்னார். பட் அவர் கொஞ்ச நாள்லே திரும்ப வந்து என் பர்சனல் கோச்சிங் ஜாயின் பண்ணிட்டாரு. பிகாஸ் ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ, நான் ஏதாவது தெரியாமல் தப்பாக சொதப்பிட்டேன் அப்படின்னா என் ஒய்ஃப் வந்து மொத்தமாக என்னை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு என் பர்சனல் கோச்சிங் ஜாயின் பண்ணிட்டாரு. ஓகேவா, அவர் ஜாயின் பண்ணி நான் சொல்கிறத பண்ணிட்டே இருந்தார். 15 டேஸ்லேயே தெரிஞ்சிச்சு அவங்க ஒய்ஃப் பழையபடி அவங்களாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. பிகாஸ் அவங்க வரக்கு முன்னாடி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாங்க. ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் ப்ரோ ஓகேவா நான் இப்போ வந்து இனிமேல் ப்ரப்போஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவலு கனெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு நானும் ப்ரப்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அவர் அதுக்கப்புறம் எப்படி ப்ரப்போஸ் பண்ணலான்னு கேட்டார். நான் அந்த பொண்ணோட கேரக்டரை டிபெண்ட் பண்ணி ஒரு ப்ரப்போசல் ஐடியாவை கொடுத்தேன். அவர் அதுக்கப்புறம் பண்ணார், எல்லாம் செட் ஆகி இப்போ நல்லா போயிடுச்சு. ஸோ எப்படி ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லித்தர அந்த மெத்தடில் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு கிடையவே கிடையாது. கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணு உங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவளுக்கு 100% இன்ட்ரெஸ்ட் லெவல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் அவள் அக்செப்ட் பண்ணுவாள், இல்லை அக்செப்ட் பண்ண மாட்டான். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண மாட்டான். இந்த பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்காமல் லவ் சொல்லி தந்த மாதிரி தான் நான் ப்ரப்போஸ் பண்ணேன், பட் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே 100% இன்ட்ரெஸ்ட் லெவல் இருக்குது, அப்போ நான் சொல்லி தந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி இருக்கிறத விட இன்னும் உங்கள் மேலே அட்ராக்ஷன் வரும். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு 2 ரூல் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் என்னது அப்படின்னா சர்ப்ரைஸ். கைஸ் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, சர்ப்ரைஸ் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் திங். இது வந்து என்ன பண்ணால் உடனே ஒரு இம்மீடியட் கனெக்ஷன் வந்து அடுத்தவங்களோட டக்குன்னு கிரியேட் பண்ணி விட்டுரும். பிகாஸ் அவங்க எதை எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்படி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாவும் நீங்கள் டக்குன்னு பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்க கூட கனெக்ட் ஆவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்க ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே அதை கொடுக்கும்போது ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? மண்ணு மாதிரி இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க, இந்தியா தோக்க போகுது, கன்ஃபார்ம் முடிவாயிடுச்சு. கடைசி நேரத்தில் தோனியோ கோலியோ 2 6 அடித்து மேட்ச்சை ஜெயிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் தான் சர்ப்ரைஸ். அது அடுத்தவங்ககிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரைஸ் பண்ணி உடனே அவங்க கூட இம்மீடியட் கனெக்ஷனை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். செகண்ட் ரூல் என்னது அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், அந்த பொண்ணு என்ன டைப்பு, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு பொண்ணுக்கு நாம் ப்ரப்போஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களோட பார்ட்னர் வந்து ரிச்சான பொண்ணு, கிளியர் தெரிஞ்சுக்கோங்க, அந்த பொண்ணு ஆல்ரெடி ரிச்சு. அந்த பொண்ணுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவளுக்கு போய் நீங்கள் கிராண்டாக ரொம்ப சர்ப்ரைஸாக பெருசாக பண்ணீங்க அப்படின்னா அவளுக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் மோஸ்ட்லி எதுவுமே இருக்காது. அவளுக்கு நீங்கள் சிம்பிளாக ப்ரப்போஸ் பண்ணால் கூட போதும், அவளுக்கு அது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். இதிலே பார்ட்டும் வச்சுக்கோ. சப்போஸ் வந்து அந்த பொண்ணு இன்ட்ரோவர்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா? அவளுக்கு போய் நீங்கள் எல்லாரும் முன்னாடி வச்சு ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா அவளுக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி பொண்ணுங்களை நீங்கள் தனியாக கூப்பிட்டு போய் அவங்களுக்கு சிம்பிளாக சர்ப்ரைஸ் ப்ரப்போசல் கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். அடுத்து ரிச் சர்ப்ரைஸ் ப்ரப்போசல். சப்போஸ் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு வந்து மிடில் கிளாஸோ இல்லை புவராகவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ரிச்சான லைஃப் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி கிராண்டியர் பிடிக்கும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நீங்கள் சிம்பிளாக சர்ப்ரைஸ் ப்ரப்போசல் கொடுத்தீங்க அப்படின்னா அவளுக்கு அது மண்ணு மாதிரி இருக்கும். அந்த பொண்ணுக்கு ரிச்சாக கிராண்டாக அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான லைஃப் வழியாக அவளுக்கு ப்ரப்போசல் பண்ணீங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் அதுவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம பாட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் அந்த பொண்ணு ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கா, அவளுக்கு வந்து எல்லா பீப்புள் கூடயும் பழகிறது ரொம்ப இஷ்டம், எல்லா பீப்புள் கூடயும் ரொம்ப டைம் பண்ணுவா அப்படின்னா அந்த டைப் பொண்ணுங்களுக்கு நீங்கள் எல்லார் முன்னாடியும் சர்ப்ரைஸாக ரொமான்ஸாக ஒரு சிண்டர்லா முன்னாடி ஒரு பிரின்ஸ் வந்து நடந்து வந்து ரோஜா கொத்தோட வந்து அவளுக்கு வந்து ரொமான்டிக்காக ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னா அதுதான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் என்ன டைப்பு, அவளுக்கு என்ன பிடிக்கும், அதோடு நீங்கள் சர்ப்ரைஸாக ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா அவள் அக்செப்ட் பண்ணுறதோடு சேர்த்து உங்கள் ப்ரப்போசலை உங்கள் மேலே டபுள் மடங்கு அட்ராக்ஷனாக அவளுக்கு அதை ரைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்படி தான் நாம் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். நான் கைஸ் இப்போ உங்களுக்கு நான் பார்த்ததுலே பெஸ்ட்டு ப்ரப்போசல்ஸ்ன்னு சொல்ல போகிறேன். இது ஆக்சுவலாக வந்து நான் நெட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது எதாச்சியாக பார்த்தது. ஒரு ரூமில் பசங்க அவங்களோட பார்ட்னர் பொண்ணுங்க எல்லாமே மொத்தமாக கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. இதில் என்னன்னா பொண்ணுங்க வந்து இந்த கேமில் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கணும். அப்படி மாட்டினா அவங்களுக்கு சுத்தமாக ஒரு சவுண்டு கூட கேட்காது. இப்போ அவங்களோட பார்ட்னரான அந்த பையன் ஆப்போசிட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லுவான். அந்த சென்டென்ஸை இந்த பொண்ணு என்னான்னு கண்டுபிடிக்கணும். சில டைம் பொண்ணுங்க கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்க, வின் ஃபெயில் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கடைசியாக நம்மளோட தலைவனும் தலைவியும் கேமுக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ சுற்றி எல்லா கப்புள்ஸும் உட்காந்துருப்பாங்க. ஓகேவா,
தலைவி ஹெட்ஃபோன் போட்டுப்பா, ஒரு சவுண்டு கேட்காது. தலைவன் இப்போ சொல்ல ஆரம்பிப்பான், வில் யூ மேரி மீ அப்படின்னு ரொமான்டிக்காக சாஃப்டாக சொல்லுவான். தலைவிக்கு புரியாது. திரும்பவும் சொல்லுவான். திரும்பவும் சொல்லுவான், வில் யூ மேரி மீ அப்படின்னுவான். இப்போ அவளுக்கு கொஞ்சம் புரியும். பட் அவள் யோசிக்க ஆரம்பிப்பான். இல்லை திரும்பவும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அவன் திரும்பவும் சொல்லுவான், வில் யூ மேரி மீ அப்படின்னுவான். அவளுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. பட் அவன் நம்ப மாட்டான். எல்லாத்தையும் பார்க்குறா, எல்லா கப்புள்ஸும் போய் சிரிக்கிறாங்க. இவளுக்கு இன்னும் புரியலை என்ன நடக்குது அப்படின்ட்டு. திரும்பவும் அவன் வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லுவான். அவள் பார்த்துட்டே இருப்பா, சிரிக்க ஆரம்பிப்பா. இது உண்மையிலேயே நடக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பா. பட் இல்லை நம்மள சும்மா ஃபன்னுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாள். தலைவன் டக்குன்னு அப்படியே அவன் முன்னாடியே மொட்டி போட்டு ரொமான்டிக் நாவல்ஸ் வரும்ல அந்த மாதிரி போஸில் ஓகேவா அந்த ரிங் பாக்ஸை கலட்டி அவன் முன்னாடி நீட்டி வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லுவான். அப்படியே அவன் முன்னாடி அழ ஆரம்பிப்பா, சிரிப்பா, பைத்தியம் மாதிரி. அந்த நேரத்தில் அவன்கிட்ட என்ன பண்ணணும்னே அவளுக்கு தெரில. இப்போ ஹெட்ஃபோன் கழட்டிடுவா. திரும்பவும் அதே போஸ்லன்ட்டு வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன்கிட்ட வந்து அவன் ஹக் பண்ணுவா, அழுவா, சிரிப்பா, கிஸ் பண்ணுவா. பட் ஆன்சர் மட்டும் சொல்ல மாட்டான். பிகாஸ் ஸ்டில் அவள் அதை நம்பவே இல்லை. கடைசி அவள் கம்ப்ளீட்டாக அழ ஆரம்பிச்சிடுவா. அழுதுகிட்டே அவனை பார்த்து எஸ் அப்படின்னு சொல்லுவாள். தலைவர் எங்கே போடுவான், அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணுவாங்க. அப்படியே ஹாப்பி என்டிங். இதுதான் லவ் சேனலில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.